மக்களே வெல்கம் பேக் டு சேனல். என்னது நம்ம பின்னாடி நிறைய பசங்க நின்னாங்க, இப்போ எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. ஆளகான்ல எங்க போனாங்க? ஜாமான் எடுக்க போயிருக்காங்க. அப்படியா? சரி. நாங்க வந்து இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரில் பண்ண போறோம். அதுக்காக நான் எங்க வந்திருக்கேன் அப்படிங்கறத இந்த ஊரை சேர்ந்தவர்கள் இவங்களே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எக்ஸ்கியூஸ் மீ ப்ரோ, நம்ம எங்க வந்திருக்கோம் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. புதூர். இது இந்த ஒரு பேர் புதூர், பெல்ஜியம் புதூர். பெல்ஜியம் புதூர் நாங்க வந்திருக்கோம். சரி, அடுத்து நீங்க என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு அதை சொல்லுங்க. அப்படின்னா என்னென்ன பண்ண போறோங்கிறத எடுத்து சொல்லுங்க ப்ரோ. கிரில்லி பண்ண போறோம். கிரில் பண்ண போறோம். கிரில் பண்றதுக்காக நாங்க வந்து ஒரு முழு கோழியை வாங்கிட்டு வந்திருக்கோம். முக்கியமான பொருட்கள் நேற்று சாயங்காலமே நாங்க இங்க வந்துட்டோம். இந்த இடத்தெல்லாம் தம்பிங்க வந்து நம்மளுக்காக தான் வந்து செதுக்கி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. பாத்துக்கோங்க. மித்த இடம்லாம் கொஞ்சம் டஸ்டா இருக்கு பாத்தீங்களா? அதெல்லாம் வந்து ரெடி பண்ணல. நாங்க இவ்வளவு இடம் எங்களுக்கு போதும் அப்படிங்கறனால இவ்வளவு இடத்த ரெடி பண்ணி இருந்துச்சு. அடுத்து நான் வீட்ல இருந்து வர்றதுக்குள்ளேயே வந்து இவங்க வந்து கொஞ்சம் ஃபயர்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஃபயர் எதுக்காகனா கிரில் வந்து எதுலலாம் வேகும்னு கங்கிலே வேகும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இவங்களே கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. நாங்கள் இனிமேல் தான் வந்து சிக்கன் கழுவ போகிறோம். அதுக்கப்புறம் சிக்கனில் மசாலா ஆகிறதுக்கெலாம் ஒரு மாஸ்டர் இருக்கார். அவர் வந்து 10th கிளாஸ் எப்பவுமே லீவ்லேயே படிக்க போயிருக்காராம். ஸோ அவர் வருவார். அவர் வந்து நல்லா பொடியெல்லாம் நேற்றே சொல்லி விட்டுட்டாரு. நெய் வேணும், உப்பு வேணும், சீனி வேணும், அதுக்கப்புறம் எல்லாமே சொல்லி விட்டாரு. நாங்கள் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். அடுத்த ப்ராசஸ் வந்து வரவுறது, அப்புறம் சோறு வர்றது, அப்புறம் வரவுறது, சொருவுறது, அடுத்து அதுக்கப்புறம் சாப்பிட்றது. ஸோ நாங்கள் இதை தான் பண்ண போகிறோம். இவங்க எல்லாருமே நம்ம பக்கத்தூர் தம்பிங்க தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடியோவில் எல்லாருங்க என்ன ஆளை காணலன்னு பார்க்காங்க. எல்லோரும் வெக்கப்பட்டு கொஞ்சம் அங்கே தள்ளி போய் ஒளிஞ்சு நிற்காங்க. அடுத்து நாங்கள் காட்டி தரோம்னா கொஞ்ச நேரத்தில் எல்லோரும் செட் ஆயிடுவோம். அதுக்கப்புறம் வீடியோவில் காட்டுறோம். வெட்ரா பேர் சூர்யா. ஆனால் நடிகர் சூர்யா இல்லை. உடச்சிட்டான். சரி, நாங்க வந்து அடுத்த ஃபயர் வந்து போட்டுட்டோம். சரி, நம்ம சிக்கனை கழுவிடலாமா? கழுவிடும். சரி, சிக்கன் எது பிக்கணுமா? இந்த கோழி போட்ட முட்டை தான். எது இந்த கோழி போட்ட முட்டை தானோ? இந்த அப்படி கடைக்காரன் வெட்டுமோ உனக்கு அதுக்குள்ளோடி வெளியே வந்துச்சோ? அப்படியே சொல்லி தரேன். அப்படியா? சரி சொல்லுவாங்க. சரி, எதில் வச்சு கழுவலாம்? சட்டியில். நில்ல, இதில் விரவதை மட்டும்தான். இல்லை, சட்டி எடுத்துட்டு வரேன். நீங்க அவன் கட்டிருக்கான். அது பாட்டி அப்படிதான், வயசான ஆளு. உள்ள போடுங்கக்கா. அது என்னது? ஈரல். சிக்கனை நம்ம எப்படி கழுவுறோம் அப்படிங்கறது வாட்ச் நனையாது. ஆபரேஷன் சிக்கனுக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு. நான் சிக்கன் கழுவுறத பார்த்தாலே 10 ஊர் என்கிட்ட சாப்பிடறதுக்கு வருவாங்க அப்படின்னு நம்பி. அதுல ஒரு 2 ஊர் பாய்ஸ் வந்திருக்காங்க. அப்படியே எந்த ஊர்ல வந்திருக்காங்க? அடிச்சுமா சொல்லிக்கிட வேண்டியதான். நம்ம சிக்கன் கழுவுற ஸ்டைலுக்கே வந்து நிறைய பேர் சாப்பிடறதுக்கு விரும்புவாங்க. நம்ம அப்படி கழுவுற சிக்கன் இந்த வச்சாலும் சாப்பிட மாட்டாங்க. ஏதோ தெறிக்கி கரண் இதே சாப்பிடறதுக்கு வந்தா இப்படி சாப்பிடுறியா? இந்தா புடி ஆவாங்களா இங்க உள்ள சாப்பிடு. ஈரல் கிடக்குள்ள கோழிக்கு முடியெல்லாம் எடுத்துறல. என்ன கடையில தான் வாங்கினா? அலியா நினைச்சா எலியா சிக்கன் பிரியாணி கடையில. எலியா சிக்கன் பிரியாணி. அவனை எங்க காணாமடா? கட்டி. ஐயோ, அதுக்கும் கேன்சர். இங்க பாருங்க, நம்ம அன்னுரிச்சிட்டாங்க எலும்ப. காலன வச்சிட்டோம். இத வேற அவங்க கெட்டி தான் பண்ணுவாங்க. சோ அவங்க 2 கட் கம்பியை 2 கட் பண்ணனும். யா கட் பண்ணி அப்படியே சிக்கிரு. பல்ல வச்சு அவங்க கட் பண்ணிடுவாங்க. தலை வேணுமா? தலை இல்ல. அப்போ ஒரு அருவா எடுங்க. வெட்டு. அத வெட்டி சிக்கன் பிரியாணில போட்டா திங்க. நான் என்னது சாப்பிட்டேன். இந்த புள்ளே போடு. லூசி. சட்டிக்கு இந்த ஈரல வீட்டுக்கு எடுத்து போய் எல்லாரும் குக் பண்ணி சாப்பிடுங்க. ஏதாச்சும். அடுத்து நாங்க வந்து சிக்கன் வாட்டர் க்ளீனிங் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி ஒரு வாட்டர் க்ளீனிங் முடிஞ்சி. என்ன பண்ணுதானே? வாட்டர் வாஷ். அவனு சரியில்லை, அருவா உடச்சு விடானுவேன். ஏடா மக்கா, நீ என்ன பண்ணுதிய? ஐயா பல்லு பேருங்களே. அப்படிமா லேசா வளா பிஞ்சிருனே. அடுத்து நம்ம போட போறது மஞ்சள் பொடி வாஷ். மஞ்சள் நீராட்டிலாம்.
ஆரம்பமே மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். மஞ்சள் ஆரம்பமா நேற்றே வந்துருந்தீங்கன்னா இந்த வேலையே உங்களுக்கு இருந்திருக்காது. ஏன் நேத்து வந்து நீ கழுவி நிறைய பேர் இருந்தாங்க. நேத்து மழை என்ன மழை நேத்து சிவா வந்துட்டானா? உங்க அண்ணங்களா இன்னும் மாறல. சரி கொழுப்பெல்லாம் எதுல? இவங்க தான் படிப்பாளி பையன். இவ்வளோ நேரம் படிக்க போயிட்டு இப்போ தான் வந்திருக்கான். ப்ரோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? அது வெட்டணும். வெட்டணுமா? கிரில்ல போடுதுல ஏன்னா இப்படி வெட்டுங்க இந்த சதையில. கோடு கோடு போட சொல்றாங்க. கோடி இப்பமே வேண்டாம். இப்பமே வேண்டாம். இப்போ இல்லங்க. நல்ல மஞ்சள் நீர் எடுத்துடு. கலக்கலல அத. பித்த கலக்கலல. இல்ல ரெண்டு இது மூணாவது கொழுப்பு எடுக்கணும். கொழுப்பு எடுத்தாதாம கசக்காது. பிக்கிறதுல ஸ்பெஷலிஸ்டோ. ஆபரேஷன் ஸ்டார்ட். அடுத்த ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மஞ்சள் நீராட்டு விழா முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து மறுபடியும் சாதாரண குளியல். எது குளி எது கொழுப்பு இல்ல. சரி எப்படி பிக்கணும்? ஐயோ அடிச்சல. அல்ல சிவா சிவா இறங்கல களத்துல. சிவா ப்ளீஸ் நீங்க தான் வந்து வேலையை பார்த்து முடிச்சு விடணும். அவர்தான் டான். ஆக்சுவலா மாஸ்டர் வந்துட்டாங்க. உனக்கு யார் சொன்னா? மாஸ்டர் இப்போ எல்லா வேலையும் தெளிவா முடிச்சு விட்டுருவாரு. இந்த ஈரல்லாம் வேணுமா? ஈரல் வேணா வீட்ல போய் பொரிச்சு சாப்பிடுங்க. வேண்டாம். இங்க யாரும் சாப்பிடணும் ஈரல் அது இதெல்லாம். நல்லதா யாரும் சாப்பிட மாட்டோம் பாத்தியா? சிக்கன் எடுத்து நடுவாங்க. அன்வான்டட் தெளிவா அழகா எடுத்துட்டாங்க. அதான் தர்ஷினி உண்மையான குக் அவர்தான். நம்மளே வேஸ்ட் ஃபெல்லோஸ். நாங்களாம் கழுவுனால அவர் எடுத்துட்டு இருக்காரு. நீங்க வந்து எங்களுக்கு கொஞ்சம் பெருமையா பேசுங்க. நாங்களும் சமைப்போம் அப்படின்ட்டு. முக்கியமா என்னதான் ஸ்பெஷலா பேசணும். ஸ்பெஷலா பேசுங்க. ஆதி நல்லா சமைப்பாரு அப்படின்ட்டு. ஆதியை பத்தி சொல்லணும்னா அவரு ஸ்கூல்லலாம் நினைச்சு கேட்கக்கூடாது. அது என்னது தம்பி? சரி அப்படின்னா என்னது? சதையில இருக்கும். டே என்னடா பண்றீங்க? அக்கா வந்துட்டோம்டா. சாப்பிடுறோம் பாத்தியலா? இதெல்லாம் என்ன மேட்டர்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஆனா கலக்கலையா போய் சாப்பிடுறோம். எடி இதெல்லாம் எடுக்கணும்ல. அதான் அது இவ்வளவு கெட்ட கொழுப்பு. கெட்ட கொழுப்பா? ஆனா நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது கெட்ட கொழுப்புனா. ஏன் நம்மளாம் நல்லவியா நல்லையா? நல்லவங்கனால கெட்ட கொழுப்பு சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது. அவன் கோழிக்கு என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கான். எல்லாரும் வாங்க. எல்லாரும் வாங்க. ஆனா இப்போ வந்துட்டு வந்த கோழிகறிலாம் தர மாட்டோம். வந்த காளிகறி தர மாட்டோம். சிக்கனை வந்து கழுவிட்டு வந்துட்டோம். அடுத்து வந்து அதுக்கு லைன் போட்டுட்டு இருக்காங்க. இங்க வாங்க இங்க வாங்க. அப்பதான் மசாலா வந்து அதுல பிடிக்கும்னு சொல்லி நல்லா சமையல் போடுறாங்க பாரு. கோழி கமான். எதுக்குன்னா மசாலா பிடிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக சூப்பர் சூப்பராக லைன் போடுறாங்க. செஃப் இவ்வளோ லைன் கண்டிப்பா தேவையா? 4 கோடு போட்ட போதாது. 4 கோடு போட்டா போதாது. கோழி முழுக்க கோடு தான் போட்டு வைக்கான். செஃப் நீங்க தான் சொல்லணும். சொல்லுங்க செஃப். இல்ல என்ன சொல்ல கோடு போட்டுட்டு தானே இருக்கு. அத ஏன் இவ்ளோ போடுறீங்க? அப்பதான் மசாலா நல்லா பிடிக்கும். அப்படியா? ஆமா. ஓகே. டீ எரியும். ஃபயர் போதுமா நமக்கு? இன்னும் அதான். காணாதா? இன்னும் கொஞ்சம் போடுவோம் என்ன தேவை? கல்ல வத்தப்ப போடு. நெக்ஸ்ட் 65 சிக்கன் சில்லி பவுடர். அது வத்த பொடி தம்பி. அது கொஞ்சம் அது ஸ்பூன் வச்சு போடுவோம். ரொம்ப காரமா இல்லாம. தம்பி ரொம்ப காரமா இருக்க கூடாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு ப்ரோ. ஆமா போடுங்க. நெய் தயிர் லெமன் இருக்கு. அச்சி மாவு இங்க ஊத்துல இது வந்து சிக்கன் பொரிக்கிற பொடி. அப்ப இதுல எரிப்பு இருக்காது. உப்பு இதுல போடாண்டாம். இதுல இருக்கு. அப்படிங்களா? ஆமா. ஓகே. பாத்துக்கு வெட் பண்ணுங்க. கை வெட்டிக்கங்க. வேறேக்க சொல்லுங்க அப்பதான் டேஸ்டா இருக்கும். ஆமா பெரியம்மா நீங்க சொல்லுங்க. பெரிய ஜெஃப். இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது கொஞ்சம் போடு.
போதும் போதும். இவ்வளவு போதுமா? ஆமா ரொம்ப இதெல்லாம் செய்யும். சரி ஓகே. ரெண்டா பிச்சிருவோம் தயிர் அது பிக்கண்டாம். போதும் அப்படி இருக்கட்டும். போதும். அடுத்து வத்தப்பொடி போடணும்ல? வத்தப்பொடி வத்தப்படி போட்டால் தான் எரிப்பார். அவளுக்கு கோழியை ஒருலங்கான சேஃபில் இல்லை. அது இப்படி இருக்கு இப்படி இருக்கு. அது தூக்கு. அறுத்து அப்படி எடுத்து வச்சுக்காண்டி. சரி ஓகே. இன்னும் கொஞ்சம். இன்னும் கொஞ்சமா மாறி. சரி ஓகே. வத்தப்பொடி போட்டுட்டோம். அடுத்து உப்பு, நெய் தயிர் லெமன் இருக்கு, லெமன் இருக்கு. அது இது வேவையில தான் இப்படி பண்ணணும். இப்படி தொளிக்கணும். ஆமாம். போடுறாங்களா பாத்தியா யூடியூப் பார்த்தா கமெண்ட் பண்றீங்களா? நாங்க நீங்களாம் பெரிய செஃப்லாம் ஏன் நினைச்சோம்? பெரிய சிஃப்னா இருக்காரு. பம் பம் பம். வாழையில 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 எப்படி அதை நீங்க கெட்ட போறீங்க? சுத்தி சுத்தி. ஓகே. யார் வந்துருச்சு? ஜாலியா இருக்குது. சிகப்பு கலர் கிடைக்காத காரணத்தினால மஞ்சள் கலர் வாங்கி போட்டுருக்கோம். கலர் இருந்தால் தான் நல்லா இருக்கும் பார்க்க. அதான் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்ப எப்படி இது வராதுல வந்துடும். நடுப்பக்கம் கொண்டாங்க. நடுப்பக்கம் கொண்டாங்க. நடுப்பக்கம். சூப்பர் சீ அப்போ நடுப்பக்கம் கொண்டாங்க. ஆமாம். கம்பி கட்டும். நாலு கால் இருந்துச்சு இந்த ரெண்டு ரெக்கை. அது ரெக்கஜான், கால் இல்ல. இதுதான் காலு. அரிய வகை கண்டுபிடிப்பு தான். நீ இவ்வளவு நேரம் பார்க்கல. எப்படிதான் ஸ்கூல்ல செகண்ட் மார்க் வாங்குனியோ, கோழிக்கு 4 கால் வந்திருக்குங்கற. அது படிப்பு இது வேறம்பாங்க. அது காலில் வந்து தடவை மசாலா கம்மியாக இருக்கு. நல்லா சுற்றி கட்டிக்க. அப்போ தான் அவராது. அடுத்து அந்த பக்கமும் இது பண்ணிக்கோ. கழுவு உடனே எல்லோ ஆயிட்டு. இந்த தண்ணி இந்த காலுக்கும் தண்ணி கொடுங்க. கை கழுவ நான் கழுவிட்டு வந்துட்டேன். அந்த தண்ணி பார்த்து விடுங்க. இப்பவும் திருப்பியும் காலை வாங்கிட்டீங்களா? காலை கட்டினாலும் பட் கம்பி காணாது. இதுல மட்டும் ஏதாவது ஒண்ணு கட்டிடுமால. சரி அப்படி போடு. சும்மா வைக்கோண்டே. கை வந்து பிடிச்சிடுவோம். போடு. இல்ல ஃபயர் காணாம போயிருச்சு. ஃபயருக்கு கம்பு தாங்க. அந்த கம்பு எடுத்துடா தம்பி. கெட்டுங்க. ஒரு கயிறாஜா கட்டிடுமாக்கா. ஏன் ஊடாது என்ன செய்யுதுன்னு பாப்போம். ஊடு. அது ஒன்று செய்யாது. வச்சிருக்கல காலை கம்பி வச்சு அந்த இலையோட ஸ்மெல் அது மேல ஏறட்டும். இந்த கம்பு அப்ப கருவேப்பிலை எல்லாம் நல்லா போடு. ஆமா. கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் மேல ராவுங்க. அது முதல்ல நீங்க போட்டு அவளுக்கு ரீவால்யூஷன் போறதுக்கு போறோம். அப்படியா? எனக்கு சோசியல் மட்டும் ரொம்ப மார்க்கமே கொடுப்பாங்க. சிரட்டை எடுத்துட்டாங்கம்மா. அப்போ தான் தீ கங்கல் விழும். சிரட்டை போடுங்க. அப்போ தான் தணல் வந்து ரொம்ப நேரம் நிற்கும். இந்தியாவில் உள்ள மொத்த அறிவாளி இங்க தான்ப்பா இருக்கானுங்க. திப்பிட்டிக்கிட்டு அப்படியே அப்படி இருக்குது. அப்போ தான் கங்கல் அதிகமாக கண்ணீரே வருது. ஃபயர் ஆனதும் போதும் இது கொஞ்சம் இப்போ பிடிச்சிருக்கு. நல்ல வெயில் வருது. எப்போ வேண்டாம் அதெல்லாம் வைக்கண்டாம். ஆமாம் அது வைக்கண்டாம். அது அப்படிதான். என்னோட நாலேஜ் யாருக்கும் புரியாது. ஆமா கரியுது தெரியுது. அப்படியே வைங்க. கோழி வெந்துட்டோம். கோழி வெந்த மாதிரி தெரியல. பச்சையா இருக்கும். இடையில காமெடி பண்ண கூட நமக்கு எத்தனை அடி சொல்லியிருக்கேன். நாசால நல்லா படிச்ச பிள்ளைல ஊருவாங்க.
போலீஸ் வண்டிக்கு ஆம்புலன்ஸுக்கு வித்தியாசம் தெரியாத ஆளு. நீங்களே வேலை கிடைக்க விடாம பண்ணிடுவீங்க உங்களுக்கு அங்க இருந்து. தம்பி என்னம்மா பண்ணுதா? கார்த்தி ஸ்டுடியோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல கொஞ்சம் அப்படிதான் அம்மால வேலை செய்யும் எனக்கு மட்டும். அது கொஞ்ச நேரம் தெரியுமா அப்படி ஐயா நிக்கீங்களே ஆ சிக்கன் சுத்துங்க. சுத்துங்க சூர்யா வந்து தள்ளு போ. அப்படியே வாவ்! ஏய் நல்லா பிளாக் ஆயிருக்குடே. கீழ சரட்ட வைப்புமா? சரட்ட தான் நல்லா நின்னு ஃபயர் ஆகுது. காலை வேவலக்காதுல. அண்ணா அண்ணா புது ஐடியா ஒன்னு வந்தாச்சு. சர்க்கஸ் விட்டு இறங்கி சர்க்கஸ். ஏய் சமய ஃபயர்ல வச்சு காட்ட ஆரம்பிச்சாங்க. நெய் ஊத்துங்க கீழே உதய கிருஷ்ணா நெய் அது எங்க வீட்டு நெய். வாவ் எல்லாம் கிழிஞ்சிருச்சு. நெய் ஊத்துடா ஊத்துங்க லைட்டா. மேல கைக்கு வரும் பார்த்து விட்டு ரைட்டா. காணும் லைட்டா சரட்டையும் வைப்போம் அப்படின்னா தான் நல்லா ஃபயர் ஆகுது. அத்தை இங்க ரெண்டு சைடு பிடிக்கும். இந்த கால்ல வேகவே இல்லை. இந்த கால்ல இது மொத அங்க உடம்பு ஃபுல்லா வெட்டி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கால் பகுதி வரும். அடியில கொஞ்சம் பிளாக் ஆயிட்டு. எங்க பெரியமாவோட போச பார்க்கலாம் அங்க இருந்து வந்துட்டு வாவ் வந்து கம்பத்தி பிடிச்சிட்டி. எனக்கு வயிறு பசி கம்பத்தி பிடிச்சிட்டா. ஐயோ அப்படியா? இல்லப்பா இல்ல பச்சை கம்பு தானே சொன்னீங்க. அது மட்டக்கா பிடிக்காது லேஸ்ல. பிடிச்சிட்டல. அது அப்படிதான் இருக்கும் லைட்டா கை. டீ ஃபயர் ஆகுதுடாக்கா. நெய் போட்டுருக்கலாமா? நெய் நெய் வந்து உருகி அந்தாலும் அது கறி கூட அப்படியே ஆயிரும். இப்ப நெய் ஊத்துனா மறுபடியும் ஊத்துட்டா வாவ் செமையா இருக்குது. இது என்ன இலை? இது இலை ஒன்றும் செய்யாது வாங்குவாங்கன்னு எனக்கு தெரியாது. இவங்க இப்போ தானே வாங்க போவாங்க. லாம்ல இவங்க சூடு தள்ளியாச்சு கவலைப்படாங்க. அந்த அக்கா வந்தாங்க டேலண்டா பண்ணிட்டாங்க. இப்படி வச்சு பிடிச்சிருங்க. அதுக்கு அது இதே எடுக்காதங்க அந்த கம்பியை. நீ எவ்வளோமோ அவங்கள கேலியும் கிண்டலும் பண்ணீங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு மூளை வந்துட்டு. எனக்கு எவ்வளவு மழை பத்தியா? இவ்வளோ ஒரு மேன போய் நீங்க எப்படி சொல்லிட்டீங்களே. முதல் கிரில்ல ஆமா இன்னும் 5 நிமிஷத்துல கறி ரெடி. just 5 minutes only. கறிக்கு கொசு வரட்டுதான். இந்த வீடியோவை எத்தனை நாள்ல அப்லோட் பண்ணுவீங்க? சண்டே. எங்களோட நீண்ட நேர உழைப்புக்கு அப்புறம் சிக்கன் வந்து ரெடி ஆயிருச்சு. நாங்கள் அதுக்காண்டி வீட்டில் வந்து மயோனஸ் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ அப்படியே நாங்கள் மயோனஸை போட்டு எடுத்து சாப்பிட போகிறோம். ஆண்டி சிக்கன் ரெடி தானே? சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. சரி ஓகே ரெடி. எப்படி இருந்த கோழி இதில் வைங்க. சுருண்டுட்டேன். பெருசா இருந்த கோழி சின்னதாயிருச்சு. இது இது மாதிரி இந்த கம்பி அவுக்கணும். தம்பி கை சுட்டுடுங்க. தல்ல என்ன சூடுன்னு பாத்துறோம். இலை தானே ஒன்று செய்யுது. அதுவும் வாழையில நிக்க முடியல. கத்தி வச்சு வெட்டிடுமா? அதை அவுத்துடலாம். இப்படி எங்களோட சிக்கன் ரெடி ஆயிருக்குன்னு பாருங்க. ஏய் ஜான் மயோனஸ் சேர்ந்துடலாமா? வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். கோழி கைட்டி கட்டி மைனஸ் சாப்பிடுவியா? நல்லா இருக்கும். நாமளே இது டேஸ்டே கொடுக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எம்பெல்லாம் இருக்கு. வாங்க வெட்டுங்க. இங்க ஒருத்தன் சிக்கன் சாப்பிடக்காண்டி எங்க வீட்ல இருந்து வந்திருக்கான் எங்க கூட. இருக்கான் பாருங்க அவன் தான் அவன். பத்தி தெரியாது. வெட்ட மாட்டேங்குது. எனக்கு வரேன். அவன்கிட்ட கூட அவனே வெட்டி தருவான். தம்பி எல்லாத்துக்கும் வெட்டிடுமா? எப்படி தீங்கணும்? சிக்கன் எப்படி இருந்தா வீட்ல?